ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் பேராதைராய்டு கிளாண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், பேராதைராய்டு கிளாண்டோட ஃபிசியாலஜி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ அதோட டிசீசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேராதார்மோன் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது? பேராதார்மோன். அந்த பேராதார்மோன் ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகிறதுனால ஹைப்போ பேராதைராய்டிசம் வருது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைப்பர் பேராதைராய்டிசம் 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹைப்பர் தைராய்டிசம். ஓகேவா? இப்போ ப்ரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேத்தாலஜிக்கல் ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் பேராதார்மோன். பேத்தாலஜியாக ஹைப்பர் செக்ரீஷன் ஆகுது எது? பேராதார்மோன். அதனால் என்ன ஆகும்னா ஹைப்பர் தைராய்டிசம் வருது. ஓகேவா? இப்போ ஹைப்பர் பேராதைராய்டிசம் வரதுக்கு என்ன மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைப்பர் கால்சியமியா இருக்கும், அடுத்து ஹைப்போ பாஸ்போட்டோமியா இருக்கும். நம்ம ஃபிசியாலஜி ஆஃப் பேராதைராய்டு கிளாண்ட்லேயே மெயின் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, மெயின்டைன்ஸ் தி கால்சியம் லெவல் அண்டு பாஸ்பேட் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேராதார்மோன் இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பண்ணுது. அதே தான் இங்கே என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஹைப்பர் கால்சியமியா நடக்குது, ஹைப்போ பாஸ்பட்டேமியா நடக்குது. ஓகேவா? அது கூட என்ன டிசீஸ்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் போன் டிசீஸு, ரெக்கரண்ட் நெஃப்ரோலித்தியாசிஸ், ரீனல் டேமேஜ், பெல்விக் அல்சரேஷன் அண்ட் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து நான் காசஸ் ஆஃப் ஹைப்பர் பேராதைராய்டிசம் பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 காஸ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பினைன் அடினோமா, அதாவது பினைன் டியூமர் ஒரு பேராதைராய்டு கிளாண்டில் வருதுன்னா அதுதான் 85% சான்ஸ் இருக்குது வரதுக்கு. மெயினாக இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசம் வரதுக்கு மெயினான காரணமே இந்த டியூமர் பேராதைராய்டு கிளாண்டில் வருது. மொத்தம் 4 பேராதைராய்டு கிளாண்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அதில் ஏதாவது ஒன்றுத்தில் இந்த பினைன் அடினோமா வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு ஹைப்பர் பேராதைராய்டிசம் வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிளேஷியா ஆஃப் த பேராதைராய்டு கிளாண்ட். ஹைப்பர் செல்லே ரொம்ப அந்த பேராதைராய்டு கிளாண்டே அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்சினோமா, ஏதாவது மேலிக்னன்ட் டியூமர் கிளாண்ட் இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு ஹைப்பர் பேராதைராய்டிசம் வருது. 15% கேசஸில் என்ன நடக்குதுன்னா டிஃப்யூஸ் ஆர் நொடுல் ஹைப்பர்பிளேஷியா நடக்குது. ஓகேவா? இதுதான் மெயின் காசஸ். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா மெயினாக 4 தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் ஆஃப் போன்ஸில் டிசீஸ் வரும், ஏன்னா கால்சியம்னா மெயின் ரோல்னால. செகண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன், கால்சியம் நிறைய இருந்ததுன்னா அது போய் எங்கே டெபாசிட் ஆகும் ஏதாவது ஒரு இடத்துல, அதனால் ஸ்டோன் ஃபார்மேஷன் வருது. அடுத்தது அப்டாமினல் க்ரோன்ஸு, அப்புறம் சைக்கிக் மோன்ஸ் வருது. அப்டாமினல் பெயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைப்பர் கால்சியமை பற்றி பார்க்கலாம். ஹைப்பர் கால்சியமில் மெயினாக என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெத்தார்ஜி இருக்கும், பாலியூரியா இருக்கும், அப்புறம் பாலிடிப்சியா இருக்கும். லெத்தார்ஜினா ரொம்ப அவங்க எந்த வேலையும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அடுத்து பாலியூரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ்டு யூரினேஷன் இருக்கும். அடுத்து ட்ரௌசினஸ், ரொம்ப டயர்டாக வீக்காக இருப்பாங்க, கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, வெயிட் லாஸ் இருக்கும், ஜென்ரலைஸ் மசில் வீக்னஸ் இருக்குது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அனரெக்சியா இருக்குது, அன்கண்ட்ரோல்டு வாமிட்டிங் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது. இதெல்லாம் தான் ஹைப்பர் கால்சியமியாவோட மெயின் சிம்டம்ஸு. அடுத்தது பார்க்கும்போது ஸ்கெலிட்டல் மேனிஃபெஸ்டேஷன் பார்ப்போம். ஸ்கெலிட்டல் மேனிஃபெஸ்டேஷனில் மெயினாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டைட்டிஸ், ஃபைப்ரோசா சிஸ்டிகா ஆர் டிஃப்யூஸ் லாஸ் ஆஃப் போன் டிஷ்யூ. போனோட டிஷ்யூ இருக்குல்ல அது லாஸ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு கால்சியம் ஒழுங்காக ஹைப்பராக ஹைப்பர் கால்சியமியா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும், போனில் சிவியர் பெயின் இருக்கும், அப்புறமா டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீனல் மேனிஃபெஸ்டேஷன். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ரீனல் மேனிஃபெஸ்டேஷனில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது போய் டெபாசிட் ஆகும். எங்கே? அதான் நெஃப்ரோலித்தியாசிஸ் ஃபார்ம் ஆகுது, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெஃப்ரோ கால்சினோசிஸ் வருது, டிஸார்டர் ஆஃப்
கிராம்புலோ டியூபுலர் ஃபங்க்ஷன் வந்து டிஸார்டர் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் கால்சியமியா இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆலிமெண்ட்ரி மேனிஃபெஸ்டேஷனில் ஜிஐடியில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஹைப்பர் கால்சியமியா நடக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபிசியாலஜியில் சொல்லியிருப்பேன், ஃபிசியாலஜி ஆஃப் பேராதைராய்டில் சொல்லியிருப்பேன். அந்த இன்டைரக்டாக வந்து கால்சியமும் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனும் இன்டைரக்டாக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான், அதனால தான் வந்து இங்கே கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகிறதுனால பெப்டிக் அல்சரேஷனுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸோ அக்யூட் ஹெமரேஜிக் பேங்க்ரியாடைட்டிஸ்க்கோ வர சான்ஸ் இருக்குது. அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் எப்படி வந்து இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது என்ன கொடுக்கணுமா, கால்சியம் லெவல் பார்க்கணும். கால்சியம் ஃபாஸ்பேட் லெவல் ஹைப்பர் கால்சியமியா இருக்கா இல்லை ஹைப்போ ஃபாஸ்பட்டேமியா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து சீரம் ஏஎல்பி, யூரினரி ஹைட்ராக்சிப்ரோலைன், ஆஸ்டியோகிளாசின், கொலாஜன் டீலோபெப்டைடு இதெல்லாம் வந்து எலிவேட்டடாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யூரினரி சிஏஎம்பி எக்ஸ்க்ரீஷன் வந்து எலிவேட்டடாக இருக்கும். பேராதார்மோன் லெவலும் வந்து எலிவேட்டடாக இருக்கும். இதில் தான் மெயினாக பிளட்டில் வந்து பார்க்குற இன்வெஸ்டிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லீஷன்ஸ் இருக்குது, லீஷன் இல்லைனா ஹைப்பர்பிளேஷியா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா, யூஎஸ்ஜி, எம்ஆர்ஐ, சிடி வச்சு நம்ம இந்த லீஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். இந்த ஹைப்பர் கால்சியமியா இருக்கிறதுனால ஹைப்பர் விட்டமினோசிஸ் டி இதனால் வந்து நம்மளுக்கு கால்சியம் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்கலாம். அடுத்தது வந்து தைரோடாக்சிகோசிஸ்னால, அடிஷன் டிசீஸ்னால ப்ரொலாங்டு இம்மொபைலைசேஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஃபார் ஹைப்பர் கால்சியமியா. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாமே இந்த என்ன ஹைப்பர் பேராதைராய்டிசம்னா காசஸ், இன்ட்ரடக்ஷன், காசஸ், அப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர், இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஹோமியோபதி ட்ரக்ஸ் வந்து பார்க்கலாம். ஹோமியோபதி தெரப்பிட்டிக்ஸ் ஃபார் ஹைப்பர் பேராதைராய்டிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,